ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கேப் சேனல். நேற்று அம்மாவோட கைவண்ணத்தில் ரசம் வந்துட்டு பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த வடகம், அப்புறம் வந்துட்டு சோம்பு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சேர்த்து நல்லா வந்து வெடிக்க விட்டுட்டாங்க. வெடித்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சு சேர்த்தாச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். புளி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து ஊற வச்சுருக்காங்க. 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்காங்க. அப்புறம் வந்து உப்பு, கல் உப்பு வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்த்துருக்குது. தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்ததான் வந்து புளி தண்ணி, அதை வந்து கரைச்சி வச்சு அதையும் வந்து வடிகட்டி சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அவங்க நார்மல் தண்ணி இல்லாமல் அரிசி கழுவுன தண்ணியில் தான் வந்து செஞ்சாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க அரிசி கழுவுன தண்ணியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லது. மீனை வந்து போட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து மீனை லாஸ்ட்டு போடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்கு வந்துட்டு மசாலா பொடி வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு. குழம்பு பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொதிச்சிட்ருக்குதுன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க. எண்ணெய் எல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மீனும் பார்த்திங்கன்னா உடையவே உடையலை. கடைசியாக வந்துட்டு தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைச்சி வந்து தேங்காய் பால் வந்துட்டு சேர்த்துக்கிட்டாங்க. தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விட தேவையில்லை. கரண்டியை போட்டு அப்படியே வந்துட்டு கிண்டாமல் வந்து லைட்டாக வந்து கலக்கி விட்டால் போதும். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம். அதுவும் பார்த்திங்கன்னா வாழை இலையில தான் வந்து போட்டு கொடுத்தாங்க. அப்படியே மீனை வந்துட்டு பாருங்களேன், குழம்பு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமையல் வீடியோ வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.